உங்களது வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதன் பிரதிபலனை உங்களுக்கு வழங்கியுள்ளனரா? இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மீண்டும் சிந்தியுங்கள் வேலை திட்டம் இன்றைய தினமும் மன்னார், புலனறுவை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டது. மீண்டும் சிந்தியுங்கள், உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ள எமது குழுவினர் தலைமன்னார் இறங்குதுறைக்கு சென்று அங்குள்ள மீனவ மக்களிடம் அவர்கள் அளித்த வாக்குகளுக்கான பெறுமதி கிடைத்துள்ளதா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. தாம் தெரிவு செய்த மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பில் மக்கள் பல்வேறு கருத்துக்களை இதன்போது தெரிவித்தனர். எங்களுக்கு எந்த அரசாங்கம் ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கும் இந்த மன்னார் மாவட்டத்துக்கும் எங்களுக்கு எதுவுமே தரல. அரசாங்கத்தால் எந்த ஒரு விஷயமே இல்லை. பசிபடியில் வாரம் மீனை வெட்டுறோம். 10 மணிக்கு சில நேரம் 10 மணியும் செல்லும். அந்த நேரத்தில் சில நேரம் ஆட்டோ கூட விட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம், விட மாட்டோம். நீங்கள் நடந்து போங்க. சில நேரம் நடந்து போவாங்க. இதுகள் சில நேரத்தில் வாகனத்தை கொண்டு வந்து எங்களை ஏற்றி கொண்டே விடுங்க. நியூஸ் ஃபர்ஸ்டின் மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினர் தற்போது இருப்பது தலைமன்னார் இறங்குதுறை பகுதியில். இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலானவர்களின் ஜீவனோபாயம் கடற்றொழிலாக காணப்படுகின்றது. இங்குள்ள மக்களுக்கு தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா? அது தொடர்பில் இங்குள்ள வியாபாரிகளிடம், இங்குள்ள மக்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம். பின்னர் பேசாலை மற்றும் உதயபுரம் ஆகிய கிராமங்களுக்கும் சென்ற எமது குழுவினர் அங்குள்ள மக்களின் கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டனர். இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றம் குறித்தும் இதன்போது விமர்சிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கு விஜயம் செய்த எமது மற்றொரு குழுவினர் அங்குள்ள மக்களின் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டனர். இதன்போது வல்சப்பூகல பகுதி மக்கள் யானைகளினால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் தெரிவித்துள்ளனர். மக்களின் கருத்துக்கள் இதன்போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளன. மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை Value the Word #எனும் தலைப்பில் பதிவு செய்யுங்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் Facebook மற்றும் ட்விட்டர் பக்கத்துக்கு பிரவேசியுங்கள். மீண்டும் சிந்தியுங்கள் திட்டம் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் Facebook பக்கத்தை லைக் செய்யுங்கள்.